Hi, hello guys. Welcome back to our channel. வாங்க இன்னைக்கான வீடியோவெல்லாம் போலாம். சோ இன்னைக்கான வீடியோ டயர் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ டயர் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சோ அப்போதான் அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். டயர் மெயின்டைன் பண்றதுல ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் டயர் பிரஷரை மெயின்டைன் பண்றது. டயர் பிரஷர் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சோலோல ஓட்டுறப்ப ஒரு வண்டியில 28 கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியூவல்ல போறப்ப 32 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டயரோட பேக் டயர்ல கொஞ்சம் நம்பர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் டயர்ல 28 இருக்கு அப்படின்னா பேக் டயர்ல 32 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வண்டி வாங்கும்போது அதோட ஓனர்ஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் எப்படி மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா செயின் கார்டுல இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க வண்டியோட செயின் கார்டுல பாத்தீங்கன்னா எத்தனை பிஎஸ்ஐ வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை பார்த்தும் டயர் பிரஷரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். டயர் பிரஷர் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம என்ன ஏர் அடிக்கிறோம் அப்படின்றது நார்மல் ஏரும் இருக்கு, நைட்ரஜன் ஏரும் இருக்கு. நார்மல் ஏருக்கும் நைட்ரஜன் ஏருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஏர்ல ஆக்சிஜன், நைட்ரஜன், அப்புறம் இன்னும் நிறைய கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த எல்லா ஆக்சிஜன் இருக்கனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரென்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன்லாம் வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அது எல்லாமே வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதே நைட்ரஜன் அப்படின்றது கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகளா இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு வந்து டயர் பிரஷர் வந்து நார்மல் ஏரோட கம்பேர் பண்ணா இது கொஞ்ச நாள் வந்து அதிகமாவே இருக்கும். அண்ட் இப்போ உங்க வண்டியில வந்து நார்மல் ஏர் இருக்கு, நைட்ரஜன் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஏரை வந்து எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்ரஜன் போட்டு நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜனே மெயின்டைன் பண்ணுங்க. லாங் ரைட் எல்லாம் போகும்போது நைட்ரஜன் வந்து பெஸ்ட் சாய்ஸ். அது வந்து உங்களோட டயர் வந்து கூலா வச்சிருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்ரஜன் வந்து பேசிக்காவே கூலா தான் இருக்கும். ஸோ அதனால லாங் ரைட்ல உங்க டயரோட ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். அண்ட் இதோட டயரோட வியரையும் கொஞ்சம் கம்மி பண்ணும். லோ பிரஷர் வைக்கிறதுனால ஹை பிரஷர் வைக்கிறதுனால டயருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெரிய டேஞ்சர்ஸ் இருக்கு. லோ பிரஷர் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க டயர் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஹை பிரஷர் வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட்ல வந்து கான்பிடென்ட் இருக்காது. வண்டி வந்து வாபிள் ஆடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. செகண்ட் திங் பார்க்கலாம், வீல் அலைன்மெண்ட். வீல் அலைன்மெண்ட்ன்றது 6 monthsக்கு ஒன் பார்த்தாலே போதும். ஆனால் வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா போல அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தாலும் இது செக் பண்ணலாம். வீல் அலைன்மெண்ட் எப்படி பாக்குறதுன்னா நார்மலா உங்களோட கண்ணுல வீல் ஸ்பிட் பண்ணி விட்டு பாருங்க. வீல் எங்கேயாச்சும் லெஃப்ட் ரைட் போயிட்டு வர மாதிரி இருக்கானு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இது ரெண்டுமே பாருங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்துட்டு போயிட்டு வீல் அலைன்மெண்ட் சென்டர்ல போய் கொடுத்து பாருங்க. அண்ட் எவ்ரி டைம் வந்து நீங்க டயர் ரீப்ளேஸ் பண்ணும்போது வீல் அலைன்மெண்ட் பண்றது பெஸ்டான ஒரு சாய்ஸ். தேர்ட் திங் டயர் வியர் அண்ட் டேமேஜ். டயர் வந்து நம்ம பேசிக்கா ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது டயர் வந்து வியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா TWI அப்படின்னு சொல்லி டயர்ல ஒரு மார்க் இருக்கும், ஆர்எல்ஸ் ஆரோ மார்க்கும் இருக்கும். அதுக்கு நேரா பார்த்தா ஒரு பம்ப் இருக்கும், த்ரெட் வியர் இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டரை தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. தொட்டுருச்சு அப்படின்னா டயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இதெல்லாம் நான் எப்படி பாக்குறது, டயர் எப்படி புதுசா வாங்குறது, எப்படி நான் வந்து டயரை பை பண்ணணும் அப்படின்னா மேல கார்டுல கொடுக்குறேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அதுலயும் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து டயர் வந்து வியர்டாயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, போலாம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ரெய்னி டைம்ல உங்களுக்கு தண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால உங்களுக்கு ஸ்கிட் ஆக்கி விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல ABS இருந்தாலும் சரி, நீங்க டிராக்ஷன் கண்ட்ரோல் எது இருந்தாலுமே வண்டி வந்து ஸ்லிப் ஆகி விடும். ஸோ அதனால த்ரெட் தேஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல உடனே போயிட்டு டயரை ரீப்ளேஸ் பண்றதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அப்புறம் வந்து சைட் வால்லாம் ஒரு சில வண்டியில உடஞ்சிருக்கும். அது உடஞ்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வண்டியை ஒண்ணு வெயில விட்டுருப்பீங்க, இல்லைன்னா மலையில விட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து காத்து கம்மியா வச்சு ஓட்டிருப்பீங்க, இல்லைன்னா காத்து அதிகமா வச்சு ஓட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சைட் வால் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிராக்ஸ் எல்லாம் இருக்கும் டயர்ல. ஸோ அந்த மாதிரி கிராக்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னாலுமே வந்து மாத்திருங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் வால்லாம் ஒரு சில வண்டியில வந்து சின்னதா பம்ப் மாதிரி இருக்கும், பபுள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பபுள்லாம் இருந்துச்சுன்னா டயருக்கு வாரண்டி இருந்துச்சுன்னா போய் கிளைம் பண்ணிருங்க, அதனால வந்து மாத்திடுறது பெஸ்ட். அப்புறம் 4வது திங் டயரை கிளீனா வச்சுக்கோங்க. கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எல்லாம் போடாதீங்க. ஏன்னா ரப்பர் தான், அது வந்து ரப்பர் கம்போனன்ட்ஸ்.
அண்ட் அது உள்ள நிறைய காம்பவுண்ட்ஸ் இருந்தாலுமே மோஸ்டா இருக்கிறது ரப்பர் தான். சோ அந்த ரப்பருக்கு நீங்க வந்து கிளீன் பண்றன்ற பேர்ல ரொம்ப ஹசார்டியஸான லிக்விட் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்க டயரை வந்து டேமேஜ் பண்ணும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பெஸ்ட் ஒரு சோப் ஆயில் ஆரல்ஸ் வந்து ஏதாச்சும் ஜென்டலா இருக்க மாதிரி வச்சு கிளீன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அந்த டயர்ல இருக்க கல்லு அப்புறம் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளீன் பண்ணி விட்டுருங்க. சோ அது வந்து நீங்க போயிட்டே இருக்கும் போது ஏதாச்சும் பெரிய இம்பாக்ட் ஆச்சுன்னா அதுவே உங்க டயரை கிழிச்சு பஞ்சர் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அப்புறம் 5வது திங், அவாய்ட் ஓவர்லோடிங். ஓவர்லோட் அப்படின்றது ஒரு வண்டி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா சோலோ டியூவல் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட்ல தான் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் மோஸ்டா வந்து மேக் பண்ணுவாங்க. சோலோன்றது வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ், ஸோ அந்த மாதிரி பைக்ல வந்து சோலோ தான் கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்க சோலோவும் போய்க்கலாம் டியூவலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு பேக் கவர் கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு உண்டு. செகண்ட் வந்து டியூவல் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளோட அதர் கண்ட்ரிஸா இருக்கட்டும் ஃபாரின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் மேக்சிமம் வந்து 70 to 80 kgs தான் இருப்பாங்க. பட் ஆனா நம்ம இந்தியன்ஸ் வந்து 120 kg வரைக்கும் கூட இருக்காங்க. சோ என்ன சொல்றேன்னா இது வந்து நம்மளோட ஜெனட்டிக், ஸோ நம்ம ஊரோட கல்ச்சர் அது மாதிரிலாம் சேர்த்து நம்ம வந்து பேசிக்காவே வெயிட்டா தான் இருப்போம் அவங்கள கம்பேர் பண்றப்ப. ஆனா அவங்க வண்டியை மேக் பண்ணும் போதே வந்து டோட்டலா 150 kg, ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷங்க 2 பேர் இருந்தாங்கன்னா பில்லியனுக்கும் ரைடருக்கும் சேர்த்து 150 kg 180 kg அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஓவர்லோடா இருப்போம். அதாவது வண்டிக்கு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்கல்ல, சோ அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடியே நம்ம ஓவர்லோடிங் தான் அப்படின்னு இருக்கப்ப நம்ம ட்ரிபிள்ஸ் போறது இல்ல 4 பேர் போறது அப்படின்றதெல்லாம் வந்து டயர் ரொம்ப டேமேஜ் பண்ண வேண்டிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் 6வது திங், டிரைவ் பண்ணும்போது ஹசார்ட்னஸா காஷியஸா வந்து டிரைவ் பண்ணுங்க. சடன் பிரேக்கிங், சடன் ஆக்சலரேஷன், பர்ன் அவுட், நெக்ஸ்ட் வந்து டயரை வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகுறது, ரொம்ப ஸ்பீட்ல போறது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியா போய் முடியும். நீங்க வந்து வண்டியை வேகமா எடுக்கிறீங்க அப்படின்றப்ப வீல் ஸ்பின்ஸ் ஆகும்ல, ஸோ அது ஒரு பிரேக் போட போறீங்க அப்படின்னா லாஸ்ட்ல சிக்னல் போட்டுருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு ஆக்சிலேட்டரை விட்டுருங்க. அது வந்து ஸ்லோ டவுன் ஆன உடனே அதுக்கப்புறமா பிரேக் பிடிச்சி டவுன் ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி மாத்திக்கோங்க. அது கிட்ட போயிட்டு நறுக்குன்னு பிரேக் அடிக்கிறது, வீலை வந்து வேணும்னே லாக் பண்ணி அந்த சவுண்ட் வர வச்சு கேட்கறது, அப்புறம் அதுல இருந்து வர ஸ்மோக்கை வந்து பாக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்க டயரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். இது வந்து நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா வண்டியை ஓட்டுங்க. சோ இது வந்து உங்களுக்கு மேபி எந்த இடத்துலயும் தெரியாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் டயர் வந்து போயிருக்கலாம். பட் ஓவராலா பார்த்தா டயர் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அந்த ஒரு இடம் வந்து சம பெரிய ஆக்சிடென்ட் மேக் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கும். 7th திங் அண்ட் ஃபைனல் திங், உங்க வண்டியை எந்த இடத்துல வந்து பார்க் பண்றீங்க அப்படின்றது. பார்க் பண்ணப்ப வண்டிய கூல் அண்ட் ட்ரையான பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணுங்க. சன்லைட்டுக்கு டைரக்டா வண்டி வந்து பார்க் பண்ணாதீங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சன்லைட்டுக்கு டைரக்டா பண்ணும்போது நிறைய ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் வந்து உங்க டயர்ல வரும். பெயிண்ட்ல பட்டுச்சுன்னா பெயிண்ட் போகும், அது எல்லாருக்கும் பேசிக்கா தெரியும். ஆனா டயர்ல பட்டுச்சு அப்படின்றப்ப டயர்ல வந்து அந்த யூவி ரேஸ் வந்து டயர்ஸ் அந்த அளவு தாங்காது. சோ அது நாளடைவில் அப்படியே போக போக டயரோட லைஃப் வந்து கம்மியாகும். இதுல வந்து சைட் பால்ஸோட சான்ஸும் இருக்கு. உங்க